ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வருது. எல்லாருமே தீபாவளிக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ விற்கிற விலைவாசியில் நம்ம 1 கிராம் கோல்டு வாங்குறதே ரொம்ப 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 கஷ்டங்க. அப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் கோல்டு வாங்கணும்னு. சரி, அட்லீஸ்ட் நம்ம ஒரு கிராமாவது வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு இன்னும் 50 நாட்கள் தான் தீபாவளிக்கு இருக்குது. அதில் எப்படி நம்ம சேமிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி வந்தாச்சு. இன்னும் 50 நாட்களில் 1 கிராம் கோல்டு வாங்கணும். அக்டோபர் 20ஆம் தேதி நம்மளுக்கு தீபாவளி, சரிங்களா? 50 நாட்கள் தான் இன்னும் இருக்குது. செப்டம்பர் அக்டோபர் 20 நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்துட்டு தீபாவளி போட்டிருக்கேன் பாருங்கள், அக்டோபர் 20. அப்போ நம்மளுக்கு இன்னும் எண்ணி முழுசாக 50 நாட்கள் மட்டும் உள்ளது. ஓகேங்களா? எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, 1 கிராம் கோல்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைட் பண்ணும்போது 10,588 ரூபாய் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணும்போது 10,588 ரூபாய் 1 கிராமோட ரேட் இருந்துச்சு. இப்போ என்னன்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோவுக்கு பார்க்குற அன்னைக்கு நான் இருந்ததுனால இதை எழுதியிருக்கிறேன். கூடுனா குறைஞ்சதான்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. தினமும் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு தினமும் 211 ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கணும். நீங்கள் டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் முழுசாக 211 ரூபாய் எடுத்து வச்சுடுவீங்க, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். டெய்லி 211 ரூபா வேலை செய்கிறீங்க, இல்லை நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்கங்க. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு போய் நீங்கள் ஃபேமிலியாக ஒரு கோல்டு வாங்கி 1 கிராம் கோல்டு ரிங்கோ இல்லை காயினோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம 50 நாளில் சேர்த்து வச்சு 1 கிராம் எடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் மேலே இன்னும் வந்து அதிகமாக ஒரு ஆர்வம் வருங்க. அதனால் சொல்கிறேன், தினமும் எப்படினாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு 211 ரூபாய் எடுத்து வச்சுடுங்க, சரிங்களா? 50 நாளைக்கு 211 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 10,550 ரூபாய் வரும், சரிங்களா? நீங்கள் சேமிப்பு 10,550 ரூபாய் வரும். நம்மளுக்கு 588 ரூபாய், சரிங்களா? முன்ன பின்ன வரும். அதை நம்ம கையிலேருந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் செய்குலி சேதாரம் இருக்கும். நீங்கள் ரிங்காக எடுத்தீங்க அப்படின்னா செய்குலி சேதாரம் அதெல்லாம் இருக்கும். இல்லை நம்ம காயினாக எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா, 1 கிராம் கோல்டு காயின் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 10,399 ரூபாய் இருந்துச்சு. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 207 ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கணும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 10,588 ரூபாய் நம்ம வந்து ஒரு ரிங்கோ ஒரு ஸ்டெட்டோ ஏதோ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ரேட்டு வரும். நீங்கள் காயின் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கம்மியாக தாங்க வரும். ஒரு 200 300 கம்மியாக வரும். நான் எழுதும்போது 1 கிராம் கோல்டு காயின் அன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,399. அப்போ நீங்கள் டெய்லி என்ன செய்யணும், 207 ரூபாய் வந்துட்டு சேமித்து வைக்கணும், சரிங்களா? அப்போ 50 நாளைக்கு எவ்வளவு, 50 × 207 10,350 ரூபாய். இதை விட நம்மளுக்கு ஒரு 30 ரூபாய் கம்மியாக தான் வரும். 30 ரூபாய் 40 ரூபாய் நம்ம வந்து சேமிப்பு கம்மியாக இருக்கும். அதை நம்ம கையிலேருந்து எடுத்து போட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். பெரிய அமௌண்ட்டு சேமிக்கிறது தாங்க கஷ்டம். சின்னது 30 40 ரூபாய் நம்மளே போட்டு வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 நாளைக்கு சேமிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னங்க 211 ரூபாய் 200 ரூபா ஒரு நாளைக்கு சேமிக்க சொல்கிறீங்க, எங்களால் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ரூபாய் சேமிங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட 100 ரூபாய் வாங்குங்க, சரிங்களா? காலை மதியம் இரவுன்னு நீங்கள் உங்ககிட்ட கிடைக்கிற காசெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் நீங்கள் சேமிங்க. உங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட நீங்கள் ஒரு 100 ரூபாய் வாங்குங்க. ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோல்டு பொருள் வாங்கணும் அப்படின்றபோது நம்ம 2 பேரோட பங்களிப்பு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். 1 கிராம் குழந்தைக்கு ஒரு ரிங்கோ இல்லைன்னு ஒரு ஸ்டெட்டோ இல்லை கோல்டு காயின் வந்து வாங்கி வச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெருமையாக இருக்கும். நம்ம தீபாவளி அன்னைக்கு ஒரு காயின் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேமிப்பு இன்னும் நம்ம அதிகமாக சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும், சரிங்களா? அதனால் நீங்கள் ரிங்காக எடுத்தாலும் சரி இல்லை காயினாக எடுத்தாலும் சரி, ஓகேங்களா? என்னங்க கூட 200 300 டிஃப்ரெண்ட் வரும். ப்ளஸ் இதுக்கு செய்குலி சேதாரத்தோடு வரும், அவ்வளோதாங்க வித்தியாசம். இதுதாங்க நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கிறது 50 நாட்களில் 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கான வீடியோ இது. நீங்கள் வந்துட்டு சேமித்து வைங்க. நீங்களும் வாங்கியிருக்கீங்க, நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி 50 நாட்களில் 10,000 ரூபாய் சேமித்து வச்சுட்டோம், நாங்களும் 1 கிராம் காயினோ இல்லை ஸ்டெட்டோ இல்லை ரிங்கோ வாங்கிட்டோம் அப்படின்னா
மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் வாங்குனீங்கன்ற போது எனக்கும் ரொம்ப வந்துட்டு இன்னும் புது புது விதமாக நான் வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.